ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பிஜேபிக்கே தண்ணி காட்டுற வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கிட்டாரு. அதை கண்டு டென்ஷனான அமித்ஷா வந்து புதுசாக வெவ்வேறு திட்டங்களை போட ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்னதான் திட்டம் போட்டாலும் மோதலுக்கு கூட நான் தயாராகிட்டேன்னு சொல்லி ஏடிஎம்கே வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் உஷாராயிடுச்சு. மாட்டிக்கொண்ட செங்கோட்டையை வந்து இப்போ என்ன ஆக போகிறாரு, செங்கோட்டையை பலிகடை ஆக்குறதுக்கு பாஜக திட்டம் போடுதா? இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு நிறைய ஆதரவு கொண்டு எதிர்பார்த்த விஜய் வந்து இப்போ தன்னந்தனியாக தவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாஜகவுடைய தளபதியாக வந்து சீமான் வந்து வரப்போகிறாரா, என்ன நடக்க போகுதுங்கிற பயத்தில் அண்ணாமலை வந்து இப்போ வந்து அலண்டு போயிருக்கிறாரு. இப்படி நிறையா செய்திகள் நம்ம தலைப்பு சொல்கிறதுக்கே பாருங்கள் மூச்சு வாங்குதில். அந்த அளவுக்கு அரசியல் செய்திகள் வந்து அப்படியே மலையாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே கற்பனை கிடையாதுங்க, எல்லாமே உண்மை செய்தி. இதெல்லாம் நீங்கள் கேட்டாலே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளவு உள்குத்து வேலைகள் அரசியலில் நடக்குதுண்டு. இதையெல்லாம் நீங்கள் கவனமாக சில நிமிடங்கள் கடைசி வரைக்கும் கேட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்து, அந்த டெல்லியில் நம்ம திறந்தோம்ல, காணொலியில் திறந்தோம்ல அந்த அதிமுக கட்டடத்தை, அதை போய் ஒரு பார்த்துட்டு வந்துடுவோம்னு போகிறாருங்க. போகிறவரை அவர் தனியாக போகலை, அவர் கூட 5 நபர்களை நெருக்கமான வேலுமணி, தங்கமணி, இப்படி 5 பேரை கூட்டிகிட்டு தான் போகிறாரு. போயிட்டு இறங்கின உடனே இந்த டெல்லியில் நிருபர்களோட அதை நம்ம ஏற்கனவே வந்த செய்தி இருந்தாலும் அதை சொல்லிட்டு போனால் தான் செய்தி உங்களுக்கு பிடிக்கும். எங்கெங்கே வந்தீங்கிறப்ப இல்லைப்பா கட்டடத்தை பார்க்க வந்தோம் அப்படிங்கிறப்ப, இல்லை அமித்ஷாவே மோடி அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஓடிடுறாரு. ஆனால் அந்த ப்ரெஸ் எதிர்பார்த்த மாதிரி என்ன பண்ணுறாரு, இரவு வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. அப்போ சந்திக்கிறப்ப அந்த உள்ளே போகிறப்பவே ஒரு கலகலப்பான ஒரு சந்தோஷமான ஒரு பாடி லாங்குவேஜ் தெரியுது. யார்கிட்ட, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போகிறாரு. அவருக்கு சால்வை அணிவிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 to 1.5 மணி நேரம் சந்திப்பு நடந்துக்கிறாங்க. இந்த 1-1.5 மணி நேரம் சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்கள் 2 பேரும் மட்டுமே தனியாகவே ஒரு 15 to 20 நிமிஷம் பேசியிருக்காங்க, மற்றவங்கலாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அது இவங்க கூட போனவங்களுக்கே தெரியாமல் பேசக்கூடிய பேச்சு கூட ஏதோ ஒரு பேச்சு அங்கே இருந்திருக்கு. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இருக்கிறப்ப இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னாருங்கிறத 2 தரப்புமே யாரும் தெளிவாக சொல்லலை. ஆனால் அந்த பேச்சு முடித்து வெளியில் வர்றாருங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், வெளியில் வர்றப்ப அவருடைய முகத்தில் வந்து சின்ன மாற்றம் தெரிஞ்சிச்சு. அந்த முள்ளே போகிறப்ப இருந்த ஒரு சந்தோஷம், கலகலப்பு, பாடி லாங்குவேஜ் வெளியில் வர்றப்ப இல்லை. அப்போ நிருபர்லாம் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பேசுனீங்க என்ன அப்படிங்கிறப்ப, நாங்கள் போனால் தமிழ்நாட்டு தேவைகளை பற்றி கேட்டோம், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி, அதே மாதிரி அந்த கல்விக்கு வந்து வர வேண்டிய இந்த எஸ்எஸ்ஏ கல்வி திட்டத்துக்கு வர வேண்டிய நிதி, அப்புறம் வந்து இருமொழி கொள்கை தாங்க எங்களுக்கு இருக்கணும், அந்த மும்மொழி கொள்கைலாம் நீங்கள் சொல்லாதீங்க, புரட்சி தலைவராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இருமொழி கொள்கையை தான் ஆதரித்தாங்க அப்படின்னு திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் எதெல்லாம் அவர் ஒன்றிய அரசிட்ட கேட்டாரோ அதெல்லாம் இவர் போய் கேட்டாதாகவும் அதெல்லாம் அவர் செஞ்சு கொடுங்கன்னு வற்புறுத்தினதாகவும் ப்ரெஸ்ஸில் சொன்னார். அப்போ ப்ரெஸ்ஸில் உள்ள நிருபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சிரிப்பு வந்தாலும் அதெல்லாம் அடைக்கிட்டு, ஏங்க அப்போ நீங்கள் வந்து தேர்தல் பற்றி அதெல்லாம் அரசியல்லாம் பேசவே இல்லை, ஏங்க நீங்கள் பாஜகவோட கூட்டணி அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் வந்து இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, இல்லைங்க நீங்கள் போய் பேசுனீங்களா, நாங்கள் பேசலைங்க, பாஜகவோட தேர்தல் கூட்டணி வப்பியெல்லாம் வைக்க மாட்டீங்களா, அதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது, எங்களுக்கு ஒரே எதிரி ஒரே இலக்கு திமுக தான், திமுகவை வீழ்த்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோங்க அப்படின்னு ஒரு வரியில் பதில் சொல்லிட்டாரு. இந்த பதிலே வந்து பெரும்பாலான அரசியல் நோக்கர்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆகா புரியுது, இப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, அதிமுகவோட பாஜக கூட்டணி சேரப்போகுது. ஏற்கனவே இல்லை 2024 நாடாளுமன்றம் என்ன 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அறுதிட்டு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான்னு சொல்கிறதுலேருந்து அப்போ ஏதோ ஒரு மாற்றம் பேசியிருக்காங்கங்கிற சந்தேகம் வலுத்துச்சு. சந்தேகம் வந்து நிருபர்களுக்கு மட்டும் வலுக்கலை, பாஜகவுடைய கட்சிக்கும் அதே மாதிரி அதிமுகவில் உள்ள அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் அரசியல் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. ஆக எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை, 99.9% வந்து பாஜக அதிமுக கூட்டணி வரப்போகுதுன்னு பேச ஆரம்பித்தாங்க. இப்படி வரப்போகுதுன்னு பேசுகிறப்ப திருப்பி நிருபர்கள் கேட்டதுக்கு
இவர் வந்து அதுக்கு உறுதியான பதில் சொல்லலையில் இந்த தகவல் வந்து அமித்ஷா அவர்களுக்கு போகுது. அமித்ஷா அவர்களுக்கு போன உடனே அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. நம்மள்கிட்ட இவ்வளோ தூரம் எல்லாம் பேசிட்டு போனார், அங்கே போய் சொல்ல வேண்டியதானே, ஆமாம் நான் பாஜகவோட கூட்டணி தான் பேசினேன், நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் மழுப்புறாரு? அப்போ அவர் இதே பல்ட்டி அடிக்கிற வேலையை தான் பார்க்குறாரு, நம்ம போட்டு விட்டுருவோன்னு என்ன பண்ணிட்டாரு அமித்ஷா அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு ட்வீட் போடுறாரு, வரக்கூடிய 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கன்னு போட்டார். முடிஞ்சு போச்சா? இப்போ கேட்ட உடனே என்னாச்சு, அவர் பதில் கொடுத்த உடனே திருப்பி நிறுவனம் இந்த பக்கம் ஓடியாராங்க, என்னங்க இப்படி போட்டிருக்காரு, அதை அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்கள போய் கேளுங்க, நாங்கள் இங்கே சொன்னோம் அப்படின்ட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக இப்படி ஒரு பெரிய குழப்பத்தில் ஏன் இருக்கிறாருங்க எடப்பாடி பழனிசாமி? அவ்வளோ ஆர்வமாக போனார். இங்கே சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்குது, சட்டசபையில் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகள், தமிழர் பிரச்சனை, வர வேண்டிய நிதி பிரச்சனை, திமுக மேலே என்னென்னலாம் குற்றம் சுமத்த நினைக்கிது அதெல்லாம் எடுத்து பேச வேண்டிய பொறுப்பில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த கூட்டத்தை விட்டுட்டு அவசரமாக போனார். அதை சொன்னது கட்டடத்தை பார்க்க போகிறேன்றார். கட்டடம் வந்து இப்போ அங்கே தான் இருக்குது, எப்போனாலும் போய் பார்க்கலாம், சட்டமன்றம் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பே ஓடி பார்க்கணும், அதுக்கு தான் போயிட்டு வந்தேன்றாரு. அப்புறம் திடீர்னு நான் போய் சந்திச்சேங்கிறாரு, நலன்களை பற்றி பேசினேங்கிறாரு. என்னங்க கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லையே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருதுல்ல. ஆனால் நடந்தது என்னங்கிறத பல தரப்பில் வெளியே வந்துருச்சு செய்தி. அது எப்படி செய்தி வெளியே வருது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏற்கனவே பாஜக வந்து இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குது அதிமுகவுக்கு, நீங்கள் வந்து எங்களோட கூட்டணி வச்சே ஆகணும்னு சொல்லி. அப்படி வைக்கலன்னா என்னென்ன விளைவுகள் நடத்துங்கிற மாதிரி பல அச்சுறுத்தல்கள் வந்ததாக ஒரு தகவல். சரி நம்ம நேரில் போய் பேசி சரி பண்ணிடுவோம், எப்படியா இருந்தாலும் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருவோங்கிற ஒரு முடிவோடு தான் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த 5-6 பேர்களும் போயிருக்கிறாங்க. ஆனால் போனவர்கள்கிட்ட அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு நிறைய பட்டியல் கொடுக்குறாரு, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதையெல்லாம் வாங்கி பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப விஷயங்களுக்கு எஸ் போட்டுட்டு 2-3 விஷயங்களுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அந்த அப்ஜெக்ட் பண்ணுற விஷயம்லாம் என்ன? ஒன்று, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதுக்கு தலைமை வந்து நாங்கள் தாங்க, அதிமுக தான் நீங்கள் சொல்லணும். இது 1வது பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, நம்ம கூட்டணி வெற்றி பெற்றுட்டால் அதில் வந்து நான் தான் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் நீங்கள் அறிவிக்கணும். 2. 3வது ரெக்வெஸ்ட்டு, நாங்கள் விலக்கி விட்ட சிலரை திருப்பி சேர்த்துக்கங்கன்னு, உதாரணம் அது ஓபிஎஸ், எடப்பாடி, டிடிவி இது மாதிரி ஆளுகளெல்லாம் திருப்பி கட்சியில் சேர்த்துக்கங்கன்ட்டு எங்களை நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்படி இன்னும் ஒரு சில விஷயங்கள், வெளியே சொல்ல முடியாத சில கோரிக்கைகளெல்லாம் வச்சு இதையெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிறப்ப அமித்ஷா அவர்கள் அதுக்கு ஒத்துக்கலை. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, என் பேச்சை முழுசாக கேட்டிங்கன்னா நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும், உங்களை வேணால் நாங்கள் முதலமைச்சராக வைக்கிறோம். ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 எம்பி டெல்லிக்கு வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. நாங்களும் வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு அரசு அமைச்சிருப்போம். நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒத்துழைக்காததுனால இன்றைக்கி நாங்கள் வந்து ஆந்திராவுடைய நாயுடு தயவுலையும் பீகாருடைய நிதிஷ்குமார் தயவுலையும் தொங்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டே ஆட்சி நடத்துகிற மாதிரி சூழ்நிலையே உங்களால் தாங்க வந்துச்சு, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஒரு மிரட்டி விட்டுருக்காரு. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஆகா நம்ம நினச்சி வந்தது வேறு, இங்கே நடக்கிறது வேறு எவ்வளோ இருக்குது, நம்ம நினச்சி வந்தால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கட்டுப்படுவோம், நம்ம சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதிமுக ஆட்சின்றதாலும் நம்ம முதலமைச்சராக இருந்துக்கிட்டு பாஜக என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு காட்டுற ஃபைல்லாம் கையெழுத்து போடணுன்னு தான் நான் ஒத்துக்கிட்டோம். அப்படி இருந்து நம்மளை பைண்டப் பண்ணுறாருங்கிற பயம் வந்த பிறகு தான் ஆகா இது சரி வராது, நம்ம இப்போ வந்து கூட்டணியை பற்றி அறிவிக்கக்கூடாதுங்கிற அந்த முடிவோடு தான் இவர் வெளியே வர்றாரு. அந்த முடிவை வெளியே சொல்கிற மாதிரி தான் இங்கே வந்து என்ன செய்கிறாரு, பிரஸ்காரங்க கேட்குறதுக்கு இப்போ என்னங்க கூட்டணியை பற்றி பேசுகிறது, அதுக்கெல்லாம் நாள் இருக்குது, காலம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுடைய காரணம் இதுதான். இதை புரிந்து கொண்ட அந்த அமித்ஷா அவர் என்ன பண்ணுறாரு, இவரை இப்படி விட்டால் சரி வராது, இவரை வாட்ச் பண்ணுங்கம்மான்னு சொல்கிறப்ப ஆளுங்க கவனிக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கையில் வந்து அமித்ஷா அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை.
அப்படி இருக்கிறப்ப அமித்ஷாவுடைய ஆதரவாளர்களும் பேர் அதிமுகன்னு இருந்துக்கிட்டு 100க்கு 100 பாஜக ஆளாகவே செயல்படக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவர் இடையில 2-3 ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி உள்ளே போகிறாரு பாருங்க, அவர் இல்லாமல் நாங்கள் வந்து கூட்டணி நடத்துகிறோம் பாருங்க, அவர் இல்லாத அதிமுக வரும் பாருங்கன்னு இப்படிலாம் பேச ஆரம்பித்த உடனே இவர் இன்னும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் இன்னும் கொஞ்சம் உஷாராக ஆரம்பிச்சிட்டார். ஆக இனிமேல் நம்ம பேசாமல் இருந்தோம்னா காரியம் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பிளான்னு போடுறப்ப தான் அதிமுகவில் உள்ள 8 முன்னாள் முக்கிய பழைய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கமே இருந்துக்கிட்டு, ஆனால் அதே சமயம் பாஜகவுடைய சப்போர்ட்டரா, பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்து தான் ஆகணும், அப்போ தான் நமக்கு உள்ள சில வழக்குகளுக்கும் நமக்கு உள்ள பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்பு இருக்குங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அமித்ஷா அவர்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க, இது சரி வர்ற மாதிரி தெரியலை. அவர் என்ன செய்கிறாரு, இந்த கொங்கு பெல்ட்டை வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு போகிறாரு சர்வாதிகாரமாக. இதுக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லி சிலர் யாரோ கொடுத்த ஒரு திட்டத்துடைய பிளான் தான் திரு செங்கோட்டையன். அப்போ அமித்ஷா அவர் என்ன முடிவெடுக்கிறாரு, கொங்கு பெல்ட்டை வச்சுக்கிட்டு அதோடைய பலத்தை பயன்படுத்தி பிடிவாதம் பண்ணுற எடப்பாடி அவர்களை வீழ்த்தணும்னா அதே கொங்கு பெல்ட்டில் தான் இவருக்கு ஆப்போசிட்டை ரெடி பண்ணணும், அதுக்கு பொருத்தமான ஆள் தான் செங்கோட்டையன் முடிவு பண்ணுறாங்க. உடனே செங்கோட்டையனுக்கு அழைப்பு வருது. செங்கோட்டையன் டெல்லிக்கு போகிறாரு. டெல்லிக்கு போன செங்கோட்டையன் முதல்ல யாரை சந்திக்கிறாரு, தமிழ் தெரிந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்குறாரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமித்ஷா அவர்கள் எதெல்லாம் நினைக்கிறாரோ, எப்படிலாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை பூரா தெளிவாக புரிகிற மாதிரி அழகாக தமிழில் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட விளக்கி, இவர் என்னென்னலாம் செஞ்சால் தேவலாங்கிற இவருடைய கருத்துக்களை நிர்மலா சீதாராமன்கிட்ட விளக்கி 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டத்தை தயார் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு இது அப்படியே வந்து அமித்ஷா அவர்கள்ட்ட காட்டின உடனே தான் ஓகே பேஸ் சரியான ஆள் நீங்கள் தான், உங்களை வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிமுகவை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வந்து செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டதாகவும், அந்த அடிப்படையில் செங்கோட்டையனுடைய தலைமையில் அமித்ஷா அவர்கள் வந்து செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் ஆக்கி இந்த முன்னாள் 8 முக்கியமான அமைச்சர்களோடு அதிமுக கேப்சர் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அதை விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த அதிமுகவோடு ஏற்கனவே விலக்கப்பட்ட ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்களை இந்த புதிய செங்கோட்டையன் தலைமையிலான ஒருங்கிணைந்த அதிமுகவோட இணைச்சு இந்த அதிமுகவோட பாஜக கூட்டணி போட்டு தமிழ்நாட்டில் வந்து கணிசமான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது. அப்படி ஆட்சி அமைத்தால் முடிந்தால் அந்த ஆட்சியில் வந்து பாஜக நினைக்கக்கூடியவரை முதலமைச்சராக்கிறது, அல்லது அதிமுக பேரில் ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிட்டு பாஜகவுடைய வழிகாட்டின்படி ஆட்சி நடத்துறது. சில மாதங்களில் அதிமுகவை காலி பண்ணிட்டு பாஜகவை இங்கே பிரதான கட்சியாக்கி 2 திராவிட கட்சியில் ஒன்றை காலி பண்ணிட்டோம், பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி இங்கே வந்து புதிய அரசியல் செய்கிறதுங்கிறது தான் அமித்ஷா அவருடைய திட்டம். இப்போ பாஜக திமுக 2 கட்சிக்கும் போட்டி வந்துட்டா அடுத்த கட்டமாக நம்ம திமுகவை காலி பண்ணிடலாம். இப்போ முதல் கட்டமாக வந்து காலி பண்ண வேண்டிய கட்சி அதிமுக, அதை நேரடியாக காலி பண்ண முடியாது. ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் பாஜக தனியாக நின்று ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது, போட்டி போட்டாலும் எல்லா இடத்துலையும் டெபாசிட் போயிடும். அதனால் இப்போ ராஜதந்திரமாக அதிமுகங்கிற ஒரு வலுவான கட்சியில் பாஜகவோட இணைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரே ஆளாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அதை விட்டு நகர்த்திட்டு அவர் இடத்துல செங்கோட்டையனை வச்சு அந்த கட்சியிலேருந்து விளக்கினெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம கண்ட்ரோலுக்கு கட்சியை கொண்டு வரணுங்கிற அமித்ஷாவுடைய திட்டம் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு இதற்கான ஆயத்த பணிகள்லாம் அதிகமாக ஆரம்பித்த பிறகு தான் இன்னும் கொஞ்சம் சூடாகிட்டார் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுங்கிற செய்தி வருது.
இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு, நம்ம வந்து என்னதான் இவங்களுக்கு விட்டு கொடுத்து போனாலும் ஒருவேளை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சியை பிடிச்சாலும் கூட ஒரு சில மாதங்களில் நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க. ஓரம் கட்டுறதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சாதகமான ஆளுகளை வச்சு அரசியல் சூழ்நிலையை மாற்றி, ஏற்கனவே நம்ம மகாராஷ்டிராவில் அந்த உத்தம் தாக்கரேக்கு நடந்த கதை இங்கே நடந்துடும், ஆகா நம்ம இதுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு துணிவான முடிவுக்கு அவர் வந்திருக்கிறாரு. இவர் இந்த துணிவான முடிவுக்கு வந்ததுக்கு எகென்ஸ்டாக தான் அங்கே ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, செங்கோட்டையன் அவர்களுக்கு இப்போ வந்து புதுசாக ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க செங்கோட்டையனுக்கு எதுக்குங்க ஓய்பிரிவு பாதுகாப்பு, அவர் ஒன்றும் ஒரு பிரபலமான தலைவர்லாம் இல்லை, அவர் அந்த ஈரோடு மண்டலத்தில் ஒரு சிலருக்கு அறிமுகமானவர், பெரிய அளவில் வந்து அவர் பெரிய சாதனைகள் எதுவும் பண்ணலை, அவருக்கு பெரிய ஆதரவும் கிடையாது, பெரிய எதிர்ப்பும் கிடையாது, அவருக்கு பாருங்க திடீர்னு ஏங்க ஓய்பிரிவு அப்படின்ட்டு விமர்சனமாக பேசுகிறப்ப அதுக்கு வந்து இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, செங்கோட்டையனை வச்சு காய் நவுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அதிமுகவை பிடிக்கிறதுக்கு அவரை ஆயத்தமாக்குறதுனால அவருக்கு ஒரு பக்கபலத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குறது தான் பாஜகவுடைய திட்டம். இதே மாதிரி தான் ஏற்கனவே என்ன பண்ணாங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு வந்து ஓய்பிரிவு கொடுத்தாங்க, அவரை வச்சு நம்ம ஏதாச்சும் காரியம் சாதிக்கலாண்டு. ஆக அவருடைய போக்கில் திருப்தி இல்லை, இல்லாட்டி அவரை வச்சு செய்கிறதுல வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி உணர்ந்த பாஜக இப்போ அதிமுகவை உடைச்சா தான் சரியாக வரும், அதுக்கு நம்ம வந்து செங்கோட்டையன் மூலியமாக செய்யணும்னு சொல்லி இந்த செங்கோட்டையனுக்கு ஓய்பிரிவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வெளியிடுறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட அதிமுக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கப்பா, விஜய்க்கு நாங்கள் கொடுத்தோம்ல, விஜய் எங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரா இல்லையா, அப்போ நாங்கள் வந்து அவர் சப்போர்ட் வேணும்னு கொடுத்துருந்தா அந்த இதை நாங்கள் திருப்பி வாபஸ் வாங்கியிருப்போமா இல்லையா, எங்களுக்கு அதெல்லாம் நோக்கம் கிடையாது. இந்த பாதுகாப்பு கொடுக்குறது யாருன்னா, அதாவது உளவுத்துறை இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணோம், அதுக்கு வர்ற தகவல்களை வச்சு புலனாய்வு அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை வச்சு, மத்திய புலனாய்வு அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அறிக்கையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏதாவது த்ரெட்னிங் இருக்கும், அச்சுறுத்தல் இருக்குங்கிற செய்தி வந்திருக்கலாம், அதை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க, இதுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா, அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. அதே அதிமுகவில் இருந்த வைகை செல்வன் என்ன சொல்கிறாரு, என்னப்பா அது இவருக்கு செங்கோட்டையனுக்கு த்ரெட்னிங் இருக்குதா, அப்படிலாம் பார்த்தா எடப்பாடியாருக்கு தாங்க நீங்கள் Z+ பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் தாங்க விஐபி பாப்புலராக உள்ள ஆள், அவருக்கு தான் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்குது, த்ரெட்னிங் இருக்குது, அவருக்கு கொடுக்கறத விட்டுவிட்டு நீங்கள் இவருக்கு கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்னப்பா அரசியல் சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப அந்த அரசியல் குழப்பத்தில் அதிமுகவில் உள்ள ரொம்ப பேர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் 4 வருஷங்கள் அதிமுகவில் முதலமைச்சராக இருந்து இந்தா போயிடும் அந்தா போயிடும், 3 நாளில் போயிடும், 30 நாளில் போயிடும், 3 மாதத்தில் போயிடும், 1 வருஷத்தில் போயிடும்லாம் சொன்ன எல்லாருடைய அந்த கனவுகளெல்லாம் நொறுக்கிட்டு முதலமைச்சராக தொடர்ந்து வழிநடத்தினார்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அந்த வகையில் அவர் கெட்டிக்காரர் தான். அதனால் அவர் என்ன பண்ணார், அவர் எடுக்கிற முடிவு சரி, இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் ஃபிகர் அதிமுகவுக்கு அவர் தான், அதனால் அவர் வழியில் தான் நம்ம எல்லாரும் நிற்கணும்னு சொல்லி 97% அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் எம்எல்ஏக்களும் அவர் எடப்பாடியார் பக்கம் தான் நிற்கிறாங்க. இந்த நிலைமையில் இந்த எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்ற ஒரு சிலர் செங்கோட்டையன் மூலியமாக இங்கே பிளவை ஏற்படுத்தலான்னு நினச்சாலும் இதெல்லாம் உணர்ந்த எடப்பாடியார் வந்து இப்போ ஒரு புது ஸ்ட்ராங்குக்கு வந்துட்டாருன்னு செய்தி வருது. என்ன ஸ்ட்ராங்கு, நிச்சயமாக நம்ம இவங்களுக்கு உடன்பட்டோம்னா நம்மளை வந்து பின்னாடி காலி பண்ணிடுவாங்க, நம்ம இவர்களுக்கு பயப்பட தேவையில்லை, தன் மேலே அதாவது எடப்பாடி பழனிசாமி மேலே பெரிய அளவில் உள்ள ஒரு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தனக்கு நண்பர்களாக இருக்கிற சில முக்கியமான முன்னாள் மந்திரிகளுக்காக தான் இவர் வந்து கொஞ்சம் தயங்கி சில சலுகைகளை கேட்டிருக்காரு, வேறு சில சலுகைகள் கேட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன முடிவெடுக்கிறாரு, என்ன வந்தாலும் சந்திப்போம், வாழ்வா சாகாங்கிறது தான் பிரச்சனை, துணிஞ்சு எதிர்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி துணிஞ்சு எதிர்த்துட்டோம்னா பாஜகவுடைய உறவை விரும்பாத அதிமுகவுடைய அவ்வளோ பேரும் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை ஒரு தியாகி பட்டியலுக்கு கொண்டு போயிடுவாங்க.
இவர் தானே தலைவருங்கிற உறுதியான நிலைமை நம்மளுக்கு வந்துடும். அதனால் நம்ம அதை வச்சு ஆட்சியை பிடிச்சி பாஜகவுக்கு எதிராகவே நின்று நம்ம ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் போட்டுடலாம். அப்படி நம்ம நின்றோம்னா இப்போ நம்ம கூட இப்போ இருக்கிற கூட்டணியில் இருக்கிற அந்த எஸ்டிபியோட விலகி போகாது, நம்ம கூட இருந்துக்கிறோம். அடுத்து தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ ஆடி போயிருக்கிறாரு. என்ன ஆடி போயிருக்காரு? அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஒரு பிரபலியமான சூழ்நிலை இருந்துச்சு. நாங்கள் பெரிய பிரம்மாண்டமான ஆள், அவருக்கு சில ஆளுங்க கொடுத்த அட்வைஸ் உங்களுக்கு 20% ஓட்டு இருக்குன்னு போட்டோன்னா அதில் அவர் கனவு கண்டுட்டு நாங்கள் தான் கட்சிக்கு தலைமை, நான் தான் முதலமைச்சர், என் கூட வர்றவங்களுக்கு நாங்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போன்னு சொல்லி அதிமுகவே நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் பதவி தர்றேங்கிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் கேட்ட எடப்பாடி, அப்பா நாங்கள் என்ன நீ என்ன, நாங்கள் என்ன ஒரு 25-30 வருஷம் ஆட்சி ஆண்டவங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, இப்படி பெரிய பெரிய தலைவருக்கு வந்த கட்சியை நாங்கள் உன்கிட்ட போய் நின்று பதவி வாங்கணுமா, அதெல்லாம் சரி வராது ராஜா அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுடைய அந்த கூட்டணி வருங்கிற நிலைமை மாறின பிறகு இப்போ தாவேகாவுக்கு ஆள் இல்லைங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ தாவேகா என்ன நினைக்கிது, ஆக நம்ம தெரியாதனமாக பெருசாக வாய் விட்டுட்டோம், இப்போ நம்ம கூட்டணிக்கு ஆளே இல்லையே, இப்போ நம்ம திமுக பக்கமும் போக முடியாது, பாஜக பக்கம் போனோன்னா இவன் பாஜகவுடைய பி டீம்னு சொல்லி ஏற்கனவே நம்மளை போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை உறுதிப்படுத்தி பேசி நம்மளை சுத்தமாக அவுட் பண்ணிடுவாங்க, அதுவும் வழி இல்லை. அதிமுகவையும் நம்ம கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டு பேசி அவருடைய கூட்டணியை கலைச்சி விட்டுட்டோம், அதுக்கும் வழி இல்லை. சமீபத்தில் வேறு வழி இல்லாமல் எப்படியாச்சும் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன்ட்டையாச்சும் நம்ம உறவு வச்சுக்கிறோன்னு என்ன பண்ணியிருக்காரு, இந்த விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் ஆலோசகர் ஜான ஆரோக்கியசாமியை விட்டு ஒரு தூது பேசியிருக்காரு. நம்ம என்னத்தை அண்ணன் தம்பி நீரடித்து நீர்வளாகாத அண்ணா, நம்ம திருப்பி உறவு ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு விட்டோன்னே அவர் சீமான் சுதாரிச்சுக்கிட்டு, ஓஹோ இப்போத்தையும் அண்ணனை பற்றி உனக்கு தெரியுதா ராஜா, அதெல்லாம் சரி வராது, நீ வேலையை பாரு, உன் வேலையை நான் வேலையை பார்க்குறேன், நான் ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல அக்ரிமெண்ட் ஆகிட்டேன், உன்கிட்ட வரமாட்டேன்னு அவரும் சொல்லி விட்டோன்னே வேறு வழியே இல்லாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காருல விஜய். இதுதான் இப்போ உண்மை நிலைமை. அந்த விஜய்கிட்ட நம்ம தூது விடுவோம், நீ பெருசாக பேசினீல, இப்போ வா எங்கள் கூட, உனக்கு எனக்கு அடுத்த கட்டமான சலுகைகள் இன்ன வழியில் என்னென்ன தரணுமோ அதெல்லாம் தந்துடுறோம் அப்படின்னு ஒரு தூது விட்டு பார்ப்போம். ஒருவேளை விஜயும் வந்துட்டா அதிமுக, விஜய், எஸ்டிபிஐ இந்த 3 சேர்ந்துட்டா பாட்டாளி மக்கள் கட்சி தன்னால் நம்ம கூட வந்துடும். இப்போ ஓரளவு டஃப் கொடுத்து ஆட்சியை பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, பாஜகவுடைய வாயில் அகப்படாமல் தப்பிக்கிறதுக்கும் வழி இருக்குது. ஒருவேளை ஜெயிக்கலைன்னாலும் வலுவான எதிர்க்கட்சியாக இருந்து அதிமுக தலைமையை தக்க வச்ச தலைவர் தான் இவர் தான் சொல்லி நம்ம பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உறுதியாக முடிவெடுப்போம், பாஜகவை எதிர்ப்போங்கிற முடிவுக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டாருங்கிற ஒரு தகவல் வருது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற நிலை தெரியாமல் இருந்த தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனக்கு தர்றதா சொல்ல ராஜ்யசபா சீட்டுக்கு நான் எப்போ சொன்னேன் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரெஸ் கொடுத்தோடனே கோபமாயிட்டு, அப்படியா சொன்னீங்க, வாங்க ராஜா பார்த்துக்குவோம், நாங்கள் உங்கள்கிட்ட வரப்போகிறது இல்லை கூட்டணிக்குங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னது மட்டும் இல்லாமல் திமுக பக்கம் போகிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை சராசரியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் மேலே ஒருபடி மேலே ஒரு ஆச்சரியமான செய்தி, விசிக எந்த சூழ்நிலையிலையும் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போயிடும். அப்படி வெளியே போயிட்டா அது அதிமுக பக்கம் போயிடும். அப்படி அதிமுக பக்கம் போயிட்டா விசிக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்து டஃப்பாக இருக்குன்னு ஒரு செய்தி வந்துச்சுல, இந்த செய்திக்கு கேட்டு போட்டுட்டார் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் நேற்று பேசின ஒரு கூட்டத்தில் அழகாக தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டாரு, இங்கே வாங்கப்பா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த நோக்கத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இப்போ திமுக கூட்டணி விட்டு வெளியே போகவே மாட்டோம், தெளிவான டிக்ளேர்டு அறிவிப்பு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அதுக்கு அவர் விளக்கமாக சொல்லிட்டாரு, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிற எங்களுடைய ஆசை எங்களை விட்டு போகலை இருக்குது, அப்படி ஒரு கனவு எங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த கனவை இப்போ நிறைவேற்றக்கூடிய காலம் அல்ல. அந்த கனவை நிறைவேற்றோன்னு நாங்கள் தவறான நடவடிக்கை எடுத்தோம்னா நாங்களும் அழிஞ்சு போயிடுவோம்.
தமிழக மக்களையும் தமிழக மக்களுடைய நலனையும் பாதிக்கிறதுலே குறியாக இருக்கிற பாஜக இங்கே கால் ஊன்றினோம். அதுக்கு நாங்கள் விட மாட்டோம். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம், ஒரே எதிரி பாஜகவை இந்த பக்கம் கால் வைக்க கூட விடக்கூடாது. அப்படி விடக்கூடாதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக அணியை விட்டு விலகவே கூடாது. அப்போ தான் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ் மக்களுக்கு நல்லது, விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்லது, திமுகவுக்கு நல்லது. அதனால் நாங்கள் எக்காரணம் கொண்டோம் அந்த திமுக கூட்டணி விட்டு வெளியே போகவே மாட்டோம்னு ஸ்ட்ராங் டிக்ளேர் பண்ணிட்டார் நேற்று. இப்போ என்னாச்சு? கிசு குழப்பம் சந்தேகம் முடிஞ்சு போச்சு எல்லாம். இப்போ திமுகவுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார். அப்பாடா, அவருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. நம்ம விசிகாவும் நம்மளை விட்டு போகாது. இப்போ இருக்கக்கூடிய கட்சி பூரா நம்மள்ட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் முடிவு எடுத்துட்டார். திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ, சிபிஎம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, திராவிட கழகம், கருணாசுடைய தமிழக புலிப்படை கட்சி, இப்படி எல்லா கட்சியும் என்னாச்சு? ஒரு அணியில் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் தேமுதிகவும் வந்துடும் போல இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துட்டா ஏற்கனவே தளபதி சொன்னார்ல இலக்கு 200ன்னு சொல்லி, அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தெம்பில் இப்போ திமுக இருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? முடிவாயிருச்சு நம்மளுக்கு. திமுக பக்கம் உறுதியாக நிற்பேன்னு சொல்லிட்ட விடுதலை சிறுத்தைகள் அறிக்கையினால அதிமுகவுக்கு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி திமுக பக்கம் போகாது. எப்படி பாருங்கள், ரூட்டு ஒன்றுன்னா கிளியர் ஆகுது பாருங்கள், நாளாக. அப்போ விடுதலை சிறுத்தைக்கு திருமாவளவன் என்ன சொன்னார்? பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் இருக்கக்கூடிய அணியிலே விசிக இருக்காதுன்ட்டார். இப்போ ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணிட்டாரு, நாங்கள் திமுக அணியிலங்கிறப்ப அந்த திமுக அணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போகாது. அப்போ அது நம்மள்ட்ட தான் வரும், வேறு வழி இல்லை. அதனால் மறுபடியும் விஜய்க்கு தூது விட்டு விஜய் ப்ளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ப்ளஸ் எஸ்டிபிஐ இப்படி ஒரு கூட்டணியை அமைப்போம். முடிஞ்சால் ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைக்காட்டும் எதிர்கட்சியில் நிற்போம், எதிர்கட்சியாக நம்ம தான் வருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக எதிர்க்கிறதுக்கு தயாராகிட்டார். ஆக இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாடுடைய 2026 தேர்தலில் பாஜகவுடைய திட்டம்லாம் தவிடுபடியாகி எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் இழந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்காமல் ஓடி போயிடுவாங்க. இனிமேல் தென்னகம் பக்கம் தலை வைக்க மாட்டாங்கங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய திட்டமாக இருக்குது. ஆக எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த திட்டம் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பாலான தலைவர்களும் பெரும்பாலான தொண்டர்களும் இருக்கிறாங்க. ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சதா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்று நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய அரசியல் செய்திகளை ஆங்காங்கே நமக்கு இருக்கிற சோர்ஸுகளுடைய அடிப்படையில் சும்மா உடான்ஸாக கப்ஸா விடுறதுலாம் இல்லை, தெளிவான முறையில் ஆராய்ச்சி பண்ணி அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அதை அப்படியே உள்ளபடியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று உங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.